கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம். தொண்டரணி மாநில செயலாளர் மாஸ்டர் சேகர் பங்கேற்பு. கோவை வடக்கு, தெற்கு, மாநகர், நீலகிரி, திருப்பூர் கிழக்கு, மத்தியம், வடக்கு மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் கணேசன் வரவேற்புரையாற்ற தொண்டரணி செயலாளர் மாஸ்டர் சேகர் தலைமை தாங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொண்டரணியினர் அனைவருக்கும் சபாரி உடை அணிந்து கழக நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பில் ஈடுபட ஆவணம் செய்வது, திமுக முப்பெரும் விழாவில் பாதுகாப்பு பணிகளில் சிறப்பாக செயல்படுவது, பகுதி வார்டு பகுதிகளில் தொண்டரணி நிர்வாகிகள் அமைத்து தொண்டரணியினரை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் தொண்டரணி அமைப்பாளர் ரமேஷ், நீலகிரி அமைப்பாளர் சுரேஷ், கோவை தெற்கு அமைப்பாளர் பாலசந்தர், திருப்பூர் வடக்கு அமைப்பாளர் விஜயகுமார் மற்றும் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள், மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாசகர்கள் கவிதைகள் கட்டுரைகள் வழங்கலாம் என்று அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தோம். வழங்கப்படுகின்ற அந்த கட்டுரை கவிதைகளில் மிக சிறந்ததை தேர்ந்தெடுத்து அது புத்தகமாக வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு செய்திருந்தோம். அதன்படி ஏராளமான கவிதைகளும் கட்டுரைகளும் வந்து குவிந்தன. அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு நூலாக தொடுத்திருந்தோம். அதைத்தான் நம் தம்பி கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கலைஞரின் இதயம் கவிதை என்று அந்த கவிதை நூலை சென்னையில் உள்ள அடையாறில் உள்ள மிக சிறப்பாக வெற்றிகரமாக நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். இதுக்கு முன்பாக இலக்கிய நாம் குறை சொல்லவில்லை. இலக்கிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது அண்ணா அறிவியல் தான். அந்த நிகழ்ச்சி முற்றிலும் ஃபெயிலியர் என்றே சொல்லலாம். அண்மையில் கூட தொழிலாளர் அணி சார்பாக ஒரு நிகழ்ச்சியை அறிவாலயத்தில் நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியும் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஆனால் நம்ம நிகழ்ச்சி முழுமையாக வெற்றி பெற்றது. இதுபோல் பல நிகழ்ச்சிகள். தொண்டரணி என்பது நம்ம ரமேஷ் அவர்கள் கூட பேசியிருக்கும் போது சொன்னார், தொண்டரணிக்கு ஒரு மரியாதையே இல்லை, தொண்டரணி யாரையும் மதிப்பதில்லை அப்படின்னு. மரியாதை இல்லை என்பதற்கு தெற்கு மாவட்ட அமைப்பாளர் பாலச்சந்தர் அவர்களே, திருப்பூர் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் ரமேஷ் அவர்களே, நீலகிரி அமைப்பாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் தலைவர் துணைத் தலைவர் அனைவருக்கும் வணக்கம். கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் மா கணேஷ் அவர்களுக்கும், கோவை தெற்கு மண்டல மாவட்ட அமைப்பாளர் பாலசுந்தர் அவர்களுக்கும், திருப்பூர் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் அவர்களுக்கும், நீலகிரி அமைப்பாளர் உரையை தொடங்குகிறேன். எல்லாரும் சொன்னாங்க, ஏன்னா அவங்க ஒரு கோரிக்கைனா பகுதி கழகத்துக்கு எழுதி கொடுத்தோம். இதுவரை